ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரேபிடோ சேலஞ்ச் 4 இன்னைக்கு 4th டே. பார்த்தீங்கன்னா 10 days ரேபிடோ ஓட்டலான்னு இருக்கோம். இன்றைக்கி அதோட 4th டே. இன்றைக்கி கண்டினியூவாக ஓட்டிகிட்டு இருக்கோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு ஃபாலோ பட்டனை மட்டும் தட்டி விட்டு வீடியோ பாருங்கள். ரேபிடோ ஓட்ட போகலாமா? பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 2 ஆர்டர் எடுத்தோம். ஒரே ஹாப்பியாக போணுச்சு. 3வது ஆர்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சோதனை கொடுத்துட்டார் முருகர். என்ன சோதனைன்னு கேளுங்களேன். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பேசிட்டு வந்தார். நம்ம ஊருக்கார அண்ணன் தான், திருச்சி பக்கத்து ஊருக்கார அண்ணன் தான். பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு வேலைக்கு புதுசாக வந்திருக்காரு. இப்போ நம்மளே ஒரு இடத்துக்கு வேலைக்கு வரோம், யாராவது கூட இருக்கணும், இல்லைனா கரெக்டான அட்ரஸ் தெரியணும். கரெக்டாக அப்படி தானே? பார்த்தீங்கன்னா அவருக்கு எதுவுமே கரெக்டாக இல்லைங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓனர். அந்த ரூம் பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷனுக்கு போனால் அந்த இடத்துல ரூமே கிடையாது. ஒரு 5-6 இடத்துக்கு லொக்கேஷன் மாற்றி அனுப்பி மாற்றி போக விட்டாங்க. எங்கேயுமே ரூம் கிடைக்கல அவருக்கு. சரிங்களா? புக் பண்ண ரூம் இல்லை, எங்கேயுமே தப்பாக புக் பண்ணிட்டாங்க. ஏதோ கோளாறு ஆகிடுச்சு. ஒரு 1.5 மணி நேரமாக அவர் கூட தான் நான் சுற்றிக்கிட்டு இருந்தேங்க. பார்த்தீங்கன்னா அவர் புதுசாக வந்திருக்காரு, ஹெல்ப் கேட்குறாரு. எனக்கு விட்டுட்டு போக மனசு வரல. சரிங்களா? ஃபுல்லுமே அவர் கூட தான் இருந்தேன். இப்போ நம்ம சென்னைக்கு புதுசாக வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துக்கு புதுசாக வந்திருக்கோம். தெரியாதவங்க மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன். இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போகிறப்ப யாராவது தெரியாதவங்க தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும். சரிங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு சுற்றி உள்ளவங்களோ யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் கேட்குறாங்கன்னா நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு ஆபத்துலேயோ ஒரு ஹெல்ப் தேவைப்படும் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு தெரியாதவங்க தான் ஹெல்ப் பண்ணணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஆர்டரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா என்னோட டேவை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. இன்றைக்கி ரெயின் இல்லை, அதனால் குளிர் மட்டும்தான். அதனால் ஓரளவுக்கு ஓட்டியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம டே 5ல் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோ பாருங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ். நான் பேசிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு வந்திருக்கும். டென்டல் கிளினிக்குங்க. அங்கே லைட் நல்லாயிருக்கும், அதனால் அங்கேருந்து வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஒரு சவுண்டு கிடச்சி வெடிக்கிறது. டிரான்ஸ்ஃபார்மர் வெடிக்குது. எதுக்கு வெடிச்சிச்சின்னே தெரிலங்க. பயந்துட்டேன். நம்ம தான் பேசிக்கிட்டு இருக்கோம், அது இன்றைக்கே வெடிக்கணும், அது நம்ம நிற்கிறப்பே வெடிக்கணும் அப்படின்னு ஆகிடுச்சு. ரூமுக்கு போகிற வரைக்கும் கரண்ட் இல்லை, பார்த்தீங்கனாலே தெரியும். அப்புறம் ஒரு 1/2 hourக்கு அப்புறம் தான் வந்துச்சு. பயந்துட்டேன்.